வந்துட்டு என்ன நினச்சி கதையை கேளுங்க. எதுக்கு சொன்னேன், அவனுக்கு பையனுக்கு லோன் போட்டு தான் வாங்கினான். ஓகேங்களா? பணம் கம்மியான பணம் தான் முன் பணமாக கொடுத்தான். ரொம்ப கம்மியான பணம் தான். இந்த லோ அமௌண்ட் சொல்லலை, கம்மியான அமௌண்ட் தான் கொடுத்தான். புல்லட் வாங்கியாச்சு, வந்தார் போனார். ஓகேங்களா? எல்லாம் வந்துச்சு, அவனுக்கு மனசு விருப்பப்படி முடிச்சு. சரி, அவனோட விருப்பம், நம்ம என்ன செய்யும் சொல்லியாச்சு. ஆனால் அந்த பையன்கிட்ட இன்னொரு நண்பர் வந்து அவங்களோட சொந்தக்கார பையனே, இந்த புல்லட்டை கொடு, நான் ஒரு பக்கம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஓசி வாங்கிட்டு போய் போன அன்னைக்கு டோட்டல் டேமேஜ். ஒரு பைசா கிளைம் பண்ணவே முடியாது. ஒரு பைசாவும் கிளைம் பண்ண டோட்டல் டேமேஜ். கட்டின அமௌண்ட்டும் போச்சு, வண்டியும் போச்சு, மிஞ்சி போனால் எவ்வளோ தேரும் தெரியல இரும்புக்கு. அப்போ நல்லா கவனித்து பாருங்கள். அப்புறம் எல்லாமே டோட்டல் டேமேஜ் ஆகிடுச்சு. அப்போ பணமெல்லாம் என்னாச்சு? நஷ்டம். அந்த நஷ்டமெல்லாம் வராமல் இருக்குனாக்க அதுக்கு தான் போதும் என்கிற மனதிலே கூடிய எனக்கு மாதம் இவ்வளோ வருமானம் அப்படின்னாக்கா அந்த வருமானத்துக்குள்ளே பிளான் பண்ணி முடிச்சுக்கணும். 50 லட்சம் 60 லட்சத்துக்கு வீடை கட்டிடுறது. ஓகேங்களா? நல்ல ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். இது ப்ராக்டிக்கலாக நடக்கிறது. உங்களை எல்லா மனுஷமே வருமானத்துக்கு தகுந்தா போல் செய்யணும், அல்லது வருமானத்தை கூட்டி கொண்டு செல்லணும், அல்லது தேவனுடைய நடத்த இருந்தாக்கா அதுக்கேற்றா போல் ஞானமாக செய்யணும். ஓகேங்களா? வருமானத்துக்கு ஏற்றா போல். வருமானத்துக்கு மிஞ்சி பெரிய ஒரு வீடை கட்டி பெரிய ஒரு பிரதேசத்தை பண்ணி எல்லாம் ஜாம் பண்ணி அடுத்த மாதம் வந்துடும். எது 10ஆம் தேதிக்குள்ள என்ன வரும்? படபடான்னு வரும். ஏன்னா 10ஆம் தேதி ஆயிடுச்சு. 11ஆம் தேதி இன்னும் கூடுதல் வரும். 12, 15, 17, 20, 28, 29, 3ஆம் தேதியா என்ன தேதி? அந்த தேதிக்குள்ளே என்ன ஆகும்? நீங்கள் அக்கௌண்ட்டில் போட்டால் அவனை சந்தோஷமாக இருப்பான், இல்லைனாக்கா ஃபைன் போடும். அப்படி தானே? ஃபைன் போடும். ஃபைன் உண்டு. பெனால்ட்டியா உண்டு. பெனால்ட்டி உண்டு. ரொம்ப பேசாதீங்க சார், இந்த செக்கை வச்சுங்க அப்புறம் கொடுத்தோம்னு பேங்கில் இருந்தாலும் செக்கில் இது வரும், அதுக்கு ஒரு ஃபைனை போடுவான். அப்போ தகுதிக்கு மிஞ்சி நம்ம யோசிக்கும் பொழுது இதெல்லாம் வேறு எங்கேயும் வரங்க. வேதத்தை படித்தா எல்லாம் ஞானம் வரும். அல்லேலூயா. பெரிய கவுன்சிலர்கிட்ட போகணும், ஒரு ஆலோசனை போகணும் அவசியமே கிடையாது. ஏன் தகுதி என்ன, என்னுடைய கெப்பாசிட்டி என்ன, அதை கேட்டால் முடித்து கொள்ளணும். அது தகுதி வரும்பொழுது அதற்கான காரியங்களை யோசிக்கணும். ஏற்கனவே சொன்னேன், என்ன சொன்னேன்? மாப்பிள்ளை பொண்ணு கேட்டு வராரு. இந்த காணாமல் போன வெள்ளிக்காது மாப்பிள்ளை பொண்ணு கேட்டு வராரு. அப்போ மாமனார் என்ன சொல்லுவார்? மாமனார் என்ன சொல்லுவார்? மாப்பிள்ளை என் பொண்ணை தரேன், ஆனால் நீ போய் என் பொண்ணை கண்கலங்கமாக வச்சுப்பதுக்கு நீ போய் சம்பாதிக்கணும். வீடு ஆடு மாடு எல்லாமே சம்பாதிச்சு நீ ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும். ப்ரூஃப் பண்ணி காமிச்சினாக்கா உனக்கு என் பொண்ணை கண்டிப்பாக தருவேன். இதுதான் உங்களுடைய இஸ்ரவேலுடைய கண்டிஷன். அப்படி கொடுக்கலனாக்கா கல்யாணம் கேன்சல். நல்லா புரிந்து கொள்ளுங்க. திருமணம் ஆகாத வாலி பிள்ளைகளாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், நீங்கள் பொண்ணை கொடுக்கும்போது சரி, அல்லது நீங்கள் பொண்ணை எடுக்கும்போது சரி, மேரேஜுக்கு முன்பதாக வருமானத்துக்கு உண்டான விஷயங்களை பிளான் பண்ணி செட்டில் பண்ண பிறகு தான் நீங்கள் கல்யாணத்துக்குள்ளேயே போகணும். பெரியவங்களாம் சொல்லுங்கள் பாப்பா, நான் சொன்னது சரியா தப்பான்னு? இல்லை பிரதர், வேலை பார்த்துக்கலாம் பிரதர், கல்யாணம் முடியும் போது வேலை வந்துடும் பிரதர், சம்பளம் வந்து பிரதர், அதெல்லாம் கதைக்காகாது. சம்பளம் வந்த பிறகு வேலைக்கான ஒரு காரியங்களை தீர்வு பண்ணின பிறகு தான் நம்ம திருமணத்துக்குள்ளே போகணும். இல்லை பிரதர், நிறைய சொத்து புத்தலாம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உட்காந்துலே சாப்பிட மாப்பிள்ளை உட்காந்து சாப்பிட இருக்கட்டும். முதல்ல மாப்பிள்ளைக்கு உண்டான வேலையை பார்க்கணும். இது நம்ம வேலைங்கிறதுல முதலாவது ஆண்களுக்கு தான் வேலை. ஏன்னா ஆண்கள் தான் வந்து வர பெண்மணியை பராமரிக்க பொறுப்பு யாருக்கு இருக்குது? ஆண்களுக்கு இருக்குது. இது பைபிளில் தான் இருக்குது. அப்போ பெண்கள்லாம் நீங்கள் வேலைக்கு போங்க, அதெல்லாம் வேணான்னு சொல்லலை. ஆனால் ஆண்களாக இருக்கிற ஒவ்வொரு நபருக்குமே வருமானத்துக்கு உண்டான விஷயங்களை ரெடி பண்ணாமல் மேரேஜை பற்றி யோசிக்கக்கூடாது. யாரா அப்படி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணான்னு வச்சுக்கா, இந்தா வேலையை பாரு, அப்புறம் மாலையை பற்றி யோசிக்கலாம் சொல்லணும். பேரண்ட்ஸ் அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. பேரண்ட்ஸ் முதல்ல வேலையை பாரு. உனக்கே ஒரு வேலை 3 வேலைக்கு சோறு நான் போகிறேன், இப்போ போய் முதல் வேலையை பாரு, அப்புறம் உனக்கு மாலை தனியாக வந்து சொல்லுங்கள். சொன்னதான் உறுப்புன்னு குடும்பம். நான் சொல்கிறது கரெக்டுங்களா? நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். ஏதோ உங்களை வந்து எமோஷனில் பேசலை, ஏதோ உணர்ச்சி வசல் நான் பேசுகிறேன். நான் என்ன பேசுகிறேன் எனக்கு நிதானமாக தான் இருக்குது. அல்லேலூயா. நான் ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் வந்து குழம்பின கிடையாது, நான் ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறேன். உங்கள் வாழ்க்கைக்கு உண்டான பேசுகிறேன். அப்புறம் பாஸ்ட் முடிச்சு வைம்பாங்க. நம்ம சொல்லி பார்ப்போம், கதைக்காவதுன்னு தெரியுது. இது இந்த கப்புள்ஸு கதைக்காவதுன்னு தெரியும், சொல்லி பார்ப்போம் கேட்காது. அப்புறம் 1 மாதம் 2 மாதம் முடிஞ்சு பாஸ்டர் வாங்க. எனக்கு இது இணைக்கிற ஊழியமா இல்லை இப்போ பிரிக்கிற ஊழியமான்னு தெரியல. எங்களுக்கு நிறைய நேரத்தில் யோசிக்க வேண்டியது இருக்குது. குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னா என்னங்க இணைக்கணுமா பிரிக்கணுமா அப்படின்னாக்க பிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ என்ன ஜெபம் வரதா பிரிக்குது? அல்ல அதுக்காக ஆண்டவர் அழைச்சி வச்சிருக்கிறாரு. என்ன வசனம் சொல்லுது? ஒப்புற வாக்குறுதி ஊழியத்தான் கொடுத்துருக்கிறாரு. யாராவது மேரேஜ் பண்ணி வருத்தங்கள் வந்தால் செட்டில் ஆகும். முதல்ல அல்லேலூயா. புருஷன் முன்னாடி செட்டில் ஆகணும். செட்டில் ஆகாமல் சர்ச்சில் உட்காந்து ஆண்டவர் பிளஸ்ஸிங் வரும் எல்லாமே குபுக்குன்னு கொட்டிடுவார் நினைக்காதீங்க.
வசனம் வந்துகிட்டு இருக்கு, வார்த்தை வந்துட்டு கவனமாக இருங்க. உங்கள் வாழ்க்கைக்கு பொருந்துனாக்க நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. அல்லேலூயா. இங்கே நடக்கிற எது சம்பவம் எனக்கு தெரியாது, ஆனால் எல்லா சம்பவமும் வாயில் வந்துடும். அல்லேலூயா. வாழ்க்கையில் கொஞ்சம் செட்டில் ஆகணும். வாழ்க்கையில் குடும்பத்தில் பிரச்சனைனா செட்டில் ஆகணும். இப்போ செட்டில் ஆகினா என்ன பிரச்சனை? இப்படி பாருங்கள், நிறைய காரியம் நடக்குது. அப்போ இந்த மனுஷன் என்னன்னாக்க தகப்பனோடு இருந்தாக்க ஜம்னு இருந்துக்கலாம், ஜம்னு இருந்துக்கலாம். இப்போ என்ன பிரச்சனை? தகப்பனை விட்டு சில நாள் தான் இருக்க முடிஞ்சது, சில நாள் தான் இவனால் இருக்க முடிஞ்சு, அதுக்கு மேலே இருக்க முடியல. என்ன காரணம்னாக்க அவன் தகப்பனுடைய இருத்தை விட்டு அவன் ஏற்கனவே தூரம் போயிட்டான். ஏற்கனவே தூரம் போனதால தான் கொஞ்ச நாள் கூட அந்த செல்வத்தை வச்சுட்டு அவனால் இருக்க முடியல. ஏன் நம்முடைய பார்வையில் தகப்பன் தான் என்னுடைய ஆசைன்னு சொல்ல முடியல? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தகப்பன் தான் ஆசி. தகப்பன் ஆசினாக்க மற்ற காரியம்னா எப்படி? அதெல்லாம் 1008 யோசனை வரும். நீங்கள் தகப்பன் தான் பங்குன்னு சொல்லி பாருங்கள், எல்லாமே வரும். அல்லேலூயா. இந்த தெளிவு முதல்ல வரணும். இந்த தெளிவு தான் பிசாசு வந்து டைவர்ட் பண்ணுறான். நிறைய டைவர்ட் பண்ணுற ஸ்பிரிட்லாம் நிறைய நம்ம குடும்பத்தில் நுழைஞ்சிருக்கு. நல்லா கவனிங்க. டைவர்ட் பண்ணுற ஸ்பிரிட்டு என்னன்னாக்க சர்ச்சுக்கு ஒழுங்காக வரணும், டைவர்ட் வர முடியாது. ஜெபிக்க முடியாது. வேதத்தை தியானிக்க முடியாது. நம்மளால் நிறைய பிஸ்னஸ்லாம் பார்ப்போம், மற்றெல்லாம் காரியம் பார்ப்போம். ஆனால் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை நம்ம கோட்டை விடுவோம். இதெல்லாம் பிசாசு தான் காரணம். சொல்லி தயவுசெய்து பிசாசு காரணம் யாரும் ஜெபிக்கிறேன் தான் உட்காரேன், பிசாசு நீ ஜெபிக்க விட மாட்டேங்குது பிரதர் அப்படிலாம் சொல்லியாதீங்க. பிசாசு வந்தாலும் படாருன்னு நின்று அன்பளிப்பு கொடுத்துட்டு போயிடும். பிசாசுலாம் தயவுசெய்து அதெல்லாம் ஓரங்கட்டி வைங்க. நமக்குள்ளே உணர்வு வரும். அல்லேலூயா. உணர்வு இல்லைன்னா பிசாசை பற்றி நம்ம பேசவே நமக்கு உரிமை கிடையாது. அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை செய்யலைனாக்க நம்ம வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை இழந்துருவோம். இப்போ இங்கே இந்த பகுதியில் தகப்பனை ஏன் முன்ன வைக்கலை அப்படின்னாக்க தகப்பனை விட்டு அவன் ஏற்கனவே செப்பரேட்டாக போயிட்டான். அதனால தான் வசனம் சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு உடனே இந்த காரியம் நடக்காது. ஏற்கனவே இருத்தில் விலகினவங்க தான் உடனே சரீரப்புறமாகவும் விலகி போவாங்க. நல்லா கவனித்து பாருங்கள். இதுதான் உண்மை, இதுதான் அந்த ரூட். உடனே யாரும் சபை விட்டுலாம் போக மாட்டாங்க. ஓகேங்களா? அவங்க மனதில் தீர்மானம் எடுத்திருப்பாங்க, ஐயா இந்த இடத்துல வந்தனால எனக்கு பெரிய ஒரு காரியம் கிடையாது, இந்த தேவனை ஆராதிப்பதனால எனக்கு என்ன காரியம், அங்கே போனாக்க சுதந்திரமாக இருக்கலாம், பழைய இடத்துல சுதந்திரமாக இருக்கலாம், பூஜைகள் பண்ணலாம், எல்லா காரியம் பண்ணலாம். ஆனால் இங்கே வந்த பிறகு கட்டுப்பாடு வந்துடுது, நிறைய கட்டுப்பாடு வந்துடுது. இப்போ 9 மணிக்கு வரணும்னு சொல்கிறோம், ஓகேங்களா? ஒரு பேச்சு 9 மணி வரணும்னு சொல்லலாம். வரலன்னா ஏன்னு கேட்குறோம், உரிமையோடு தானே கேட்குறோம். இந்த உரிமை யார் கொடுத்தது? 9 மணிக்கு வரணும்னு சொல்கிறோம், வரலன்னா நம்ம கேட்குறோம். இந்த உரிமையை கொடுத்தது யார் கொடுத்தது? ஆண்டவர் கொடுத்தார். சொல்லு, வாய் திறந்து சொல்லணும், தப்பு கிடையாது. ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. அந்த உரிமையில தான் கேட்குறோம். அல்லேலூயா. நீங்கள் வேறு இடத்து பழைய பாரம்பரியத்தை நீங்கள் 9 மணிக்கு பண்ணலாம் கேட்க மாட்டார், 9 மணிக்கு பண்ணலாம் கேட்க மாட்டார், 10 மணிக்கு பண்ணலாம் கேட்க மாட்டார், வரலனாலும் கேட்க மாட்டார். நீங்கள் என்ன பண்ணணும்? கல்யாணத்துக்கு வந்தாக்க நீங்கள் கல்யாணம் ஆகும்போது இந்த என்ன சொல்கிறது, இந்த சந்தாவை கொஞ்சம் பந்தாவை கட்டினா போதும், நீங்கள் உங்களுக்கு திருமணம் நடக்கும். கல்லறை பொண்ணு பா இறந்துட்டார், எங்கள் ஊரில் இறந்துட்டாக்க உடனே அந்த சம்மந்தப்பட்ட கூப்பிடாங்க. என்னப்பா எல்லாம் செட்டில் பண்ணிட்டாரா, வரி கொடுத்துட்டாரா, எல்லாம் கொடுத்துட்டாரா? இல்லைங்க கொஞ்சம் வரி பாக்கியாக்கு, இல்லை வரியை முதல்ல கட்ட சொல்லுங்கள், அப்புறமேட்டுக்கு நாங்கள் வருவோம். அவங்க எவ்வளோ ஒரியில் இருந்தாலும் பரவாயில்ல, வரியை முதல்ல கட்ட சொல்லுங்கள். வரி கட்டினா தான் ஊரில் ஆளுகளே வருவாங்க, முக்கியஸ்தர் வருவாங்க. அப்போ இங்கே சந்தாவும் கட்டினா தான் அங்கே நடக்கும், வரி கட்டினா தான் அங்கே நடக்கும். ஆனால் அங்கே எங்கே போனாலும் கேள்வி கேட்க மாட்டான். ஆனால் இங்கே இருந்தால் கட்டுப்பாடு உண்டு. அல்லேலூயா. ஏன்னா கட்டுப்பாட்டின் ஆவியானவர் இருந்தால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கண்ட்ரோல் பண்ணிகிட்டே தான் இருப்பார். ஆண்டவர் அன்பா ரொம்ப கைண்டு அன்பா தானே? ஓகே, தயவா அன்பா உங்களை ஆண்டவர் டைட் பண்ணிகிட்டே தான் இருப்பார். டைட் பண்ணலன்னு வச்சுங்க, நம்மளாம் டைட் பண்ணலன்னு வச்சுங்க, நம்ம ஒரு டைட்டில் அடையுவோம். பார்த்துங்க, ஆண்டவர் டைட் பண்ணாதனால தான் இங்கே இருக்கான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இல்லைன்னா அவன் இப்போ நான் என்னை பற்றி தெரியுமா, அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படி இருப்பான். ஆண்டவர் டைட் பண்ண தான் இங்கே உட்காந்து ஒரு மனுஷியாக ஓரளவுக்கு பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும். அல்லேலூயா. அது இல்லைன்னு வச்சுங்க, பார்க்கக்கூடிய இப்போலாம் மனுஷன் முடிக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடும். அப்போ நம்ம வாழ்க்கையில் நல்லா கவனித்து கொள்ளுங்க, தகப்பனும் தான் எனக்கு முதலிடம். இன்னிலும் தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ நமக்கு மற்ற காரியங்களை வருமானம் கண்டிப்பாக வரும். வசனம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. தகப்பனிடத்தில் நீங்கள் அப்பத்தை கேட்கும்போது என்னத்தை கொடுப்பாரு? அப்பம் தான் கொடுப்பாரு. மீனை கேட்டால் மீன் தான் கொடுப்பாரு, நல்லது தான் கொடுப்பார். அதுதான் பரம தகப்பன். ஓகேங்களா? சரி, என் தகப்பன் தான் முதல் பங்குன்னு சொல்லி நான் தீர்மானிக்கணும். ஏன் முதல் பங்கு?
தகப்பன், பிறகு தகப்பனுடைய ஆசி. ஏன் முதல் பங்கை அவர் நினைக்கணும் அப்படின்னாக்க, இதுக்கெல்லாம் ரூட்டான சில வசனங்களுக்கு நம்ம பார்க்கலாம். ரோமரி புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். ரோமர் 8, எவர்களை முன்குறித்தார். ஓகே, போதும். எவர்களை முன்குறித்தாரோ, ஆண்டு வசனம் என்ன சொல்லுது? எவர்களை முன்குறித்தார். இப்போ எவர்களை முன்குறித்தார், எங்கே முன்குறித்தார்? அடுத்த வரி வாசிக்க பார்ப்போம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். இப்போ எவர்களை முன்குறித்தாரோ அவரை அழைத்தும் இருக்கிறார். இப்போ முன்குறித்தது யார்? முன்குறித்த கூட்டம்லாம் யார்? இப்போ இங்கே யார் முன்குறித்தவங்க? முன்குறித்தவங்கள யார்? நம்ம தான். நான் தான் முன்குறிக்கப்பட்ட மனுஷன். அல்லேலூயா. நான் தான் முன்குறிக்கப்பட்ட மனுஷன். முன்குறிக்கப்படாமல் ஒரு நாளும் சபையில் இப்படி உட்காந்து ஆராதனையோ எதுவுமே செய்ய முடியாது. ஓகே, நம்மளோட வாழ்க்கையில் நிறைய குறை இருக்கலாம், ஆனால் சபையில் நம்ம உட்கார முடியும். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். இதான் வசனம். அப்போ எவர்களை முன்குறித்தாரோ, எங்கே முன்குறித்தாரு, எப்போ முன்குறித்தாரு? ஒரு கேள்வி வருதா? முன்குறித்தாரோ அப்படின்னாக்க எப்போ முன்குறித்தாரு? எபேசியன் புஸ்தகம் பாருங்கள். எபேசியன் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 4ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ம் 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 உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டபடி. அப்படி 12ஆம் வசனம். ம் ம் அவருடைய தீர்மானத்தின்படி நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அப்போ எப்போ முன்குறிச்சானாக்க, உலகம் உருவாச்சு பாருங்கள். உலகம், ஆடு மாடு கோழி எருமை எல்லாம் உருவாகிறதுக்கு முன்னதாகவே ஆண்டு எங்கே முன்குறிச்சாரா? கிறிஸ்துவுக்குள்ளே முன்குறிச்சார். கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இருந்தோம், கிறிஸ்துவுடைய சிந்தையில் இருந்தோம். அவர் சிந்தையில் இருந்ததுனால தான், அங்கே முன்குறிச்சதுனால தான் எவர்களை முன்குறித்தார் அவர்களை அழைத்தும் இருக்கிறார். அப்போ முன்குறிச்சதுனா, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே முன்குறிச்சதுனால தான் நம்மை அழைத்தும் இருக்கிறார். இப்போ ஒரு தொடர்ந்து வாசிப்போம். அடுத்து 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 1:9. ம் 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 தம்முடைய தீர்மானத்தின்படி ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் கிருபையின்படியே இரட்சித்து, ஹோலி காலிங், பரிசுத்த அழைப்பு. இது வெறுமனை அழைப்பு கிடையாது, பரிசுத்த அழைப்பு. முன்குறிக்கப்பட்டது மாத்திரம் கிடையாது, எவர்களை முன்குறித்தாரோ அவளை அழைத்தும் இருக்கிறார். முன்குறிக்கப்பட்டது எப்போ? உலக தோற்றத்துக்கு முன்னே. இந்த சூரிய சந்திரன் இந்த கடல்களாம் உருவாக்குவதற்கு முன்னே, இந்த அண்டா சராங்க படைப்பதற்கு முன்னே, உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறிக்கப்பட்டு, இப்போ பரிசுத்த அழைப்பினாலே அழைத்து நம்ம வைத்திருக்கிறார். பரிசுத்த அழைப்பு நமக்கு ஒரு டிவைன் ஒரு காலிங் இருக்குது. நமக்கு ஒரு டிவைன் காலிங், அதாவது தெய்வீக அழைப்பு இருக்குது. நம்ம தெய்வீக அழைப்பு இருக்கிறதுனால தான் இந்த காரியம் மிக மிக முக்கியம். நம்ம செய்கிற காரியம் மிக மிக முக்கியம். நம்ம செய்யப்படுகிற இந்த காரியம் எல்லாமே மிக மிக முக்கியம். எனக்கு நம்ம மேலே என்ன இருக்குது, என் மேலே என்ன இருக்குது? ஒரு டிவைன் காலிங் இருக்குது. உங்கள் மேலே ஒரு டிவைன் காலிங் இருக்குது. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இருக்குது. விரும்பினாக்க ஆசீர்வாதம். அல்லேலூயா. புரிந்து கொண்டவர்களுக்கு ஆசீர்வாதம், புரியாதவங்களுக்கு லேட்டாக தான் வரும், புரியும் பொழுது தான் வரும். அல்லேலூயா. நீங்கள் விரும்பினாக்க கிடைக்கும். ஆண்டவர் என்ன கேட்டார்? ஆராதனை போது கூட ஒரு வசனம் சொல்லப்படுது. என்னன்னாக்க, நீ உன் விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவுள், விசுவாசத்தின்படி உனக்கு ஆகக்கடவுள். எப்பொழுது நமக்கு எனக்கு ஆகும், எனக்கு நடக்கும் என்று எப்பொழுது நம்ம இருத்தில் விசுவாசிக்கிறோமோ, எப்பொழுது வாஞ்சிக்கிறோமோ அப்பொழுது தான் ஆகும். அது வரைக்கும் உங்களுக்கு ஆகாது. அப்புறம் உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படி பாட்டு பண்ணால் கூட எதுவும் ஆகாது, ஒன்றும் ஆகாது. வசனம் சொல்லுது, இந்த சத்திய வசனத்தை அறிந்து கொண்ட நாள் முதல் உங்களுக்கும் பலனும் செய்கிறது, கிரியையும் செய்கிறது. அப்போ உள்ளே ஆவியில் இருத்தில் உள்வாங்கும் பொழுதுதான் கிரியை நடப்பிக்கும். ஓகே, டிவைன் காலிங். இப்போ ஆண்டவர் முன்குறித்தார், அழைச்ச உடனே பார்த்தாரு. என்ன பார்த்தாரு அப்படின்னாக்க, முன்குறிச்சாச்சு, அழைச்சாச்சு, பார்த்தாரு. ஏன்னாக்கா இதில் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? ஒழுங்கின்மையை
மாற்றணும், வெறுமையை மாற்றணும் ஆண்டு தீர்மானம் பண்ணதுனால ஆண்டு ஒரு காரியம் என்ன காரியம் செய்தார்? நம்மை பரிசுத்த அழைப்புக்கு தானே அழைத்தார். அப்போ பரிசுத்த அழைப்புக்கு அழைத்தார். ஆனால் நம்ம குவாலிஃபையான ஆள் கிடையாது. நமக்கு அது சரியான நபர் இல்லாதனால அது சரி பண்ணுறதுக்காக தேவன் என்ன செஞ்சாருனாக்க ரோமரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ரோமர் 5:9. ம் 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 இப்போ என்ன செய்கிறானாக்க முன்குறித்தாரு, அழைத்தாரு, அப்புறம் அவர் நீதிமான்களை மாற்றணும் தானே, தகுதிப்படுத்தணும் தானே. அதனால் என்ன செய்யணும், தகுதிப்படுத்துக்கு ஒரு ப்ராசஸை வச்சு அவருடைய இரத்தத்தை சிந்த வச்சு அது இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து நம்முடைய குற்ற மனசாட்சி நீங்குவதற்கு இந்த இரத்தம் உதவி செய்கிறது. அல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் என்ன செய்யணாக்க குற்ற மனசாட்சியிலிருந்து நம்மை விடுவிக்கிறது. பழைய ஏற்பாட்டில் விடுவிக்கலை, ஏன்னா அது இயேசுவின் ரத்தம் சிந்தப்படலை. இயேசுவின் ரத்தம் சிந்தப்படுவது இயேசுவின் ரத்தத்துக்கு அடையாளமாக ஒரு கிடாரியுடைய ரத்தம், அப்படி மிருகங்களுடைய ரத்தம் தான் செய்யப்பட்டது, சிந்தப்பட்டது. அதனால் மனசாட்சி சுத்திகரிக்கப்படலை. ஆனால் இந்த வசனம் சொல்லுது, குற்றமில்லாத மாசற்ற விலையேறப்பெற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்யணாக்க நம்மையும் குற்றமற்றவனாக ஆக்குவதற்கு தகுதிப்படுத்துவதற்கு இந்த இரத்தமே போதுமானது. அதனால தான் இரத்தத்தினாலே என்னை நீதிமானாக மாற்றியிருக்கிறார். முதல்ல என்ன பார்த்தா, முன்குறித்தாரோ, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களை ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ மகிமைப்படுத்துவாரா, மகிமைப்படுத்தியும் இருக்கிறாரா? மகிமைப்படுத்துவனா எதிர்காலம், மகிமைப்படுத்தியும் இருக்கிறானாக்க எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்போ மகிமைப்படுத்தி தான் இருக்கிறாரு. அப்போ நம்ம மகிமைப்படுத்தி தான் நம்ம ஆண்டு வச்சிருக்கிறாரு. அது என்ன மகிமைன்னு நமக்கு முதல்ல புரியணும். நமக்கு என்ன மகிமை நமக்கு புரியணும். அப்போ என்ன மகிமை அப்படின்னாக்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க, விரைவாக வாசிங்க, டக்கு டக்குன்னு போயிடலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ம் ம் உன்னதங்களிலே அவரோட கூட நம்மை உட்கார செய்தார். உன்னதங்களே அவரோட கூட உட்கார செய்தார். இப்போ உன்னதத்தில் யார் இருக்கிறார்? மோஸ்ட் ஹை, அது ஹோலி பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் இருக்கிறதுலே உன்னத